வணக்கம் நண்பர்களே, என் பேர் பிரபு. நான் ஜெர்மனியில் வசித்து வர ஒரு தமிழன். நம்ம யூடியூப் சேனலில் ட்ராவல், எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் அட்வென்ச்சர் இதை பற்றி வீடியோஸ் இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிற முதல் வீடியோ இதுதான். இந்த வீடியோ நான் மால்டான்ற ஒரு சின்ன தீவுக்கு ட்ராவல் பண்ண போகிறேன். அது ஐரோப்பிய கண்டத்தில் இருக்குது. வாங்க மால்டாவை சுற்றி பார்க்க போகலாம். நேஸ் நான் இப்போ ஸ்டேஷன் வந்துட்டேன். நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஏர்போர்ட் 3.5 hours. எந்த ஏர்போர்ட்னா மெமிங்கன்னு ஒரு சின்ன ஏர்போர்ட் இருக்குது ஜெர்மனியில். அங்கே தான் நான் புக் பண்ணியிருக்கேன் டிக்கெட்டு. கேஸ் இங்கே டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆச்சு. நைட் 8 மணி ஆச்சு. 8 மணிக்கு பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குங்க. மதியம் மாதிரி இருக்குது. 9 மணி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். 30 minutes டிலே பண்ணி ட்ரெயின் வந்துருச்சு. நான் உட்காந்துட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஒரு ஐலாண்ட் நேஷனுக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 11 countries போயிருக்கேன். பட் நான் யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு கண்ட்ரி தான். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் எந்த ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கேன்னா ரயனார்னு ஒரு ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளைட் பார்த்துட்டிங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸில் ரன் ஆகக்கூடிய ஒரு லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ். அது நான் எல்லா ட்ரிப்புமே கொஞ்சம் பட்ஜெட்டாக தான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அதனால் ரூமும் பார்த்தீங்கன்னா நான் தனி ரூம் எடுக்கல. நான் ஒரு ஹாஸ்டலில் ஒரு டாமில் தான் புக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காஸ்ட் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாமில் புக் பண்ணியிருக்கேன். ரைஸ் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பாதி சாப்பிட்ருக்கேன். பாதி நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். நிறைய ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். சரி ஜாஸ்தியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 வேலையும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். இன்னொரு 10-15 minutes ரீச் ஆகிடுவேன். 10-15 minutes ஏர்போர்ட் போயிடுவேன். மினிக் போயிடுவேன். மினிக்லேருந்து அப்புறம் அங்கேருந்து ஒரு 2 ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஒரு 12:30 1:30 ஏர்போர்ட் போயிட்டுன்னா அங்கே ஒரு 3-4 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4-4:30 அந்த மாதிரி செக்இன் பண்ணிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். நான் இப்போ மெமிங்கன் ஸ்டேஷன் வந்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 12:10 ஆகுது. தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா நான் கரெக்டாக பார்க்கல. பஸ்ஸு கரெக்டாக பார்க்கலாம். நான் 11:20 இருக்குன்னு 12:20 இருக்குன்னு நினச்சேன். அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பஸ்ஸு 11:20 அந்த டைமில் இருக்குது. இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு. இங்கேருந்து ஏர்போர்ட் ஒரு 4.5 kilometer வருது. பட் இன்னும் அடுத்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 4:10 இருக்குது. 4:20 நான் ரீச் ஆகிடுவேன் ஏர்போர்ட்டுக்கு. ஆனால் இன்னொரு 4 மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டேஷனு. எதுவுமே உங்களுக்கு இல்லை பெருசாக. அதாவது வாஷ்ரூம் கூட பெருசாக இல்லை இங்கே. வாஷ்ரூம் போனோன்னா நான் பக்கத்தில் தான் எங்கேயாவது பார்க்கணும். பார்ப்போம். ஒரு 4 மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணணும். உட்காரக்கு சேர் இருந்துச்சு, அதுலேயும் உட்காந்துருக்காங்க கொஞ்சம் பேர். இல்லாட்டி சூப்பர் பெடஸ்ட்ரியன் தான் எடுத்து போகணும். சூப்பர் பெடஸ்ட்ரியன் பக்கத்தில் செக் பண்ணி இந்த ஆன்லைன் ஆப் மூலிமா செக் பண்ணி கிடச்சிதுன்னா அதை எடுத்து போகணும். சூப்பர் பெடஸ்ட்ரியன்னா அந்த எலக்ட்ரிக் சைக்கிள் மாதிரி இருக்கும், அதில் தான் போகணும். இப்போ டைம் 12:40 ஆச்சு. நான் சூப்பர் பெடஸ்ட்ரியன் செக் பண்ணேன் இந்த ரீஜனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரீஜனில் சூப்பர் பெடஸ்ட்ரியன் இல்லை போல் இருக்குது. பார்த்தேன் ஆன்லைனில் இல்லைன்னு காமிச்சது. வேறு வழி இல்லை, இங்கே தான் உட்காந்தாகணும் போல். சரி அதான் நான் பிளாட்ஃபார்மில் ஒரு ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டேன். சேர் போட்டு பெஞ்ச் மாதிரி இருக்குது, உட்காந்துட்டேன். சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா என்னன்னா டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 15 degree இப்போது. இது சம்மருன்றாங்க. இங்கே இந்த ஆகஸ்ட் மந்த்து செப்டம்பர் மந்த்து சம்மரோட பீக் அப்படின்றாங்க ஜெர்மனியில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 15 degree கோல்டாக இருக்கு. ஆனால் நான் ஒரே ஒரு ஸ்வெட் ஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். லைட்டாக கோல்டாக இருக்குது. லாஸ்ட் வின்டரில் எப்படி ஒரு வின்டர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது இங்கே கிளைமேட் இங்கே ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்குது ஜெர்மனியில். இது பண்ணவே முடியல. திடீர்னு மழை வருது, திடீர்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் நான் கிளம்பும்போது வெயில் நல்லா இருந்துச்சு. ஒரு 11 மணி 12 மணி அந்த மாதிரிலாம் வெயிலாக இருந்துச்சு. 12 மணிக்கெலாம் வெயிலாக இருந்துச்சு. அரை மணி நேரம் கேப்பில் ஒரு 12:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு. இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த ஒரு மாதமாக. ஒரு வழியாக செக்யூரிட்டி செக்இன் பண்ணி உட்காந்துட்டேன். கரெக்டாக பஸ்ஸு 4:10 வந்தான். 4:20 விட்டுட்டான். அதிலே வந்துட்டேன். இன்னும் டயர்டாக தான் இருக்குது. ஒரு 4 மணி நேரம் உட்காந்துட்டே இருந்தேன், எதுவும் பண்ணல. சும்மா உட்காந்துட்டு ஒன்று நோண்டிட்டு அப்படி நடந்துட்டாங்க பக்கத்தில். குட் மார்னிங் கைஸ். ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டேன்.
இங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போனோம். டேரெக்டாக ரூம் போக முடியாது, ஏன்னா செக்இன் வந்து 2 தான். மதியம் 2 மணி தான் செக்இன் டைம் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் எங்கேயாவது சுற்றிட்டு 2க்கு தான் போனோம். பஸ் ஸ்டாப் கண்டுபிடிச்சிட்டேன். ஏர்போர்ட்டுக்கு அப்படியே வெளியே வந்தேன். ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே இருக்குது. இங்கே வந்து டிக்கெட் வந்து பஸ் டிரைவரே கொடுத்தாரு. ஒரு டிக்கெட் வந்து €3. ஃபஸ்ட்டு நான் ரபாட்னு ஒரு பிளேஸ் போக போகிறேன். ரபாட்லேருந்து அங்கேருந்து ஒரு 300 மீட்டர் தான் நான் போக வேண்டிய இடம் இருக்குது. அந்த இடம் பேர் வந்து எம்தீனா. ஏர்போர்ட்லேருந்து 20 நிமிஷம் ஆச்சு எனக்கு ரபாட் வரக்கு. ரபாட்லேருந்து மதீனா வெறும் 150 மீட்டர் தான். இங்கே நடந்து வந்துட்டேன். மதீனா ஒரு மிடிவல் டவுனுங்க மால்ட்டாவில். ஹார்ஸ் கேரேஜ்லாம் இருக்குது, குதிரை வண்டிலாம் இருக்குது. சிட்டியை சுற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க போல். ஆனால் நல்லா வெயில் அடிக்குதுங்க இங்கே. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மெந்தினா தான் வந்து மால்ட்டாவோட கேபிட்டலாக இருந்திருக்கு. இப்போ கரண்ட் கேபிட்டல் வந்து வாலெட்டை தான் கரண்ட் கேபிட்டல் சிட்டி. மதீனாவில் நான் ஃபஸ்ட்டு போகிற இடம் வந்து இதாங்க, எம்தீனா கேட்டு. இது வந்து 16ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. அப்போ இருந்த நைட்ஸ் வந்து இதை கட்டியிருக்காங்க. தற்காப்பு சோறாக கட்டி முடிச்சிருக்காங்க. அப்போ நல்லா பெருசாக இருக்குங்க வால். அங்கே உள்ளே போவோம். நான் கேள்விப்பட்டேன் இங்கே தான் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஒரு சீரீஸில் ஒரு எபிசோட் எடுத்திருக்காங்க போல். ஏதோ ஒரு சீசனில் ஒரு எபிசோட் இங்கே எடுத்திருக்காங்க போல். அதனால் அப்போ வந்து இது ரொம்ப ஃபேமஸ். நிறையா டூரிஸ்ட், அதுக்கப்புறம் நிறைய டூரிஸ்ட் இப்படி இதுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ட்ரி நல்லா இருக்குது தான். சிட்டிக்குள்ளே போகிற கேட்வே தான் போல், எம்தீனா சிட்டிக்குள்ளே. இல்லை என்ட்ரானோடனே நேஷ்னல் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. என்ன போக முடியாது. உண்மையிலே இந்த மதீனா சிட்டி நல்லா இருக்கு. இந்த நேரோ ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் போகிறதுக்கு நல்லா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லா நேரோ ஸ்ட்ரீட்ஸும் போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, இங்கே ஒரு நேரோ ஸ்ட்ரீட்ஸ் இருக்குங்க அப்படியே. கீழே போகுது ரெஸ்டாரண்ட் போல. சிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க உண்மையில. இது ஒரு பெரிய கத்தீட்ரலுங்க இங்கே, செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல்னு சொல்கிறாங்க. இது விளையாண்டுருக்கானுங்க, ஃபன் பண்ணிருக்கானுங்க. பெருசாக இருக்குங்க. உள்ள போகிறதுக்கு என்ட்ரி ஃபீ இருக்குது, ஒரு €12 நினைக்கிறேன் என்ட்ரி ஃபீ. நம்ம இதுக்குள்ளே போக வேண்டாம். இதுக்கு பதிலாக இன்னொரு இதை நான் பிளான் பண்ணியிருக்கேன். செயின்ட் பால்ஸ் கேட்டகோம்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் பரியல், இது மாதிரி ஏன்ஷியன் பீரியடில் பண்ண பரியல் கஸ்டம்ஸை பற்றி பேஸ் பண்ண ஒரு இடம் இருக்குது. அது நம்ம விசிட் பண்ணலாம். அதுவும் பெய்டு தான். அது €8 நினைக்கிறேன். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். அந்த கத்தீட்ரலை நான் வந்து லாங் ஷாட்டில் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு. கைஸ், நான் இப்போ வியூ பாயிண்ட் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பேர் வந்து பாஸ்டன் ஸ்கொயர், இந்த ஏரியா பேர். எங்கள் அப்பா, இங்கேருந்து பார்த்தா ஃபுல் சிட்டி தெரியுது அப்படியே. அங்கே ஒரு சிட்டி இருக்குங்க,
இது ஒரு சிட்டி போல், அந்த பக்கம் ஒரு சிட்டி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கடல். இந்த சைடு மெடிட்டரேனியன் சீ இருக்குது. இங்கே ஒரு பெரிய சிட்டி இருக்கும் போல இருக்குது இந்த சைடு. அந்த வாலோட தொடர்ச்சி நினைக்கிறேங்க, அந்த எம்தீனா கேட்டோட வாலோட தொடர்ச்சி நினைக்கிறேன். டெலஸ்கோப் ஒன்று இருக்குது பெருசாக, அதுக்காக தான் பார்ப்போம். இல்லைங்க, இதில் காசு போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு யூரோ போட்டு பார்க்கணும். சும்மா கொடுக்க மாட்டாங்க. நல்லா காத்தடிக்குது நல்லா. இந்த பேஸ்டன் ஸ்கொயர் பார்த்தாச்சு. அடுத்து இங்கே ஒரு டீ கார்டன் ஒன்று ஃபேமஸாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஃபோன்டனெல்லா டீ கார்டன் சொல்லிட்டு ஃபேமஸ்னாங்க. அங்கே கேக்ஸு, இந்த பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபேமஸாக. அது பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து இந்த பேஸ்டன் ஸ்கொயருக்கு அடுத்த பில்டிங் தான் அது. வாங்க அதை போய் ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம் எப்படி இருக்குது, ஏதாவது கேக் நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பார்ப்போம். வந்தாச்சுங்க ஃபவுண்டனெல்லா டீ கார்டன். நல்லா வியூ பாயிண்டோட இருக்குன்னு சொன்னாங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டீ கார்டனுக்குள்ள வந்துட்டேன். Only one. For a table? Yeah, for a table. You can wait a bit on the stairs. My colleague needs to give you the table. Yep, I can wait here. You can wait behind these people. Yeah, thank you. இந்த ஆங்கிளில் பாருங்க, நல்லா தெரியும் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு. அந்த கார்னரில் ஒரு சிட்டிங் சீட் இருக்குது, அதில் உட்காந்துருக்கேன். நான் ஒரு ஆரஞ்சு ஆல்மண்ட் கேக்கு அப்புறம் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி கேக் ட்ரை பண்ணலாம் அப்படி அப்படின்ட்டு கேக் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க இருக்கு. ஆரஞ்சோட தோல் வந்து சீ போட்டிருக்காங்க போல், அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்குது இதில். நான் ஹோட்டலில் வந்து அர்லி செக்இன் கேட்டேன், முடியாதுன்ட்டாங்க. 2 மணிக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா வந்து பேகை வேணால் வச்சுட்டு போங்க, நான் நீங்கள் தங்க முடியாது அப்படின்னு. நான் கிடச்சிருந்தா ஒரு 1 or 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன், ஆனால் கிடைக்கல. சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அதுக்குள்ளே ஒரு சிட்டியில் எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்த்துடலாம் அப்படின்னு நானும் வந்துட்டேன்.